Coromandel Fishes by Sarojini Naidu. Sarojini Naidu பற்றின இன்ட்ரோ வந்து ஆல்ரெடி நான் பலன்கீன் பிரஸ் போயம் வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இந்த போயம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோரமண்டல் கோஸ்ட்டில் வாழக்கூடிய மீனவர்களுடைய லைஃப் ஸ்டைலை தான் இந்த போயமில் கலர்ஃபுல் இமேஜரிஸோட அவங்க ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க சரோஜினி நாயுடு. பலன்கீன் பிரஸ் போயம் பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து இந்த அப்ரெஷன் டிப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கிற அந்த நெகட்டிவ் இதை பேச மாட்டாங்க. பாசிட்டிவாக அதில் செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்களை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க உங்கள் போயமில். இப்போ இந்த கோரமண்டல் ஃபிஷர்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா, மீனவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க எந்த விஷயங்கள்லாம் ரசிக்கிறாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சீயோட அவங்களுடைய கனெக்ஷன் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த போயமில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கோரமண்டல் ஃபிஷர்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ கோரமண்டல்னால் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கோரமண்டல் கோஸ்ட். நம்ம இந்தியாவில் கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு எந்த ஏரியாவை சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியாவை தான் சொல்லுவாங்க. அப்படி ஓகேவா, அந்த பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களை தான் சொல்லுவாங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், இந்த ஓரமாக கடற்கரை பகுதியில் எல்லாமே இந்த கோரமண்டல் கோஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த இது கீழே தான் வரும். ஓகேவா. ஸோ அங்கே வாழக்கூடிய மீனவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டைலில் நிறைய இமேஜஸ்லாம் உள்ளே சேர்த்து இந்த போயமில் கொடுத்துருக்காங்க சரோஜினி நாயுடு. இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். போயம் லைன்ஸ் நான் எப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைஸ் பிரதர்ஸ் ரைஸ், த வேக்கனிங் skies pray to the morning light, the wind lies asleep in the arms of the dawn like a child that has cried all night. ஃபர்ஸ்ட்லேயே ரைஸ் பிரதர்ஸ் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர், அதாவது இது வந்து மீனவர்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு போயம் சொல்லி சொல்லிட்டேன். ஸோ அந்த ஃபிஷர்மேனுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்கிற மாதிரி ஸ்பீக்கர் ஒரு தலைவர் மாதிரி அவங்களுக்கு அவர் சொல்கிறார், ரைஸ் பிரதர்ஸ் ரைஸ், எந்திரிங்க எல்லாரும் வேகமாக எந்திங்க, த வேகனிங் ஸ்கைஸ் ப்ரே டு த மார்னிங் லைட், டான் அப்படியே விடிஞ்சிருச்சு, நீங்களாம் சீக்கிரம் இருந்தீங்க, இந்த சூரியன் வந்துருச்சு, சீக்கிரம் இருந்தீங்கப்பா. த விண்ட் லைஸ் அஸ்லீப் இன் த ஆர்ம்ஸ் ஆஃப் தி டான் லைக் அ சைல்ட் தட் ஹஸ் கிரைட் ஆல் நைட். நைட் நேரம் வந்து அலை ரொம்ப சீற்றமாக இருக்கும், காற்று அப்படியே காட்டுத்தனமாக அடிக்கும். ஆனால் இப்போ விடிஞ்ச பிறகு அந்த காற்று இருக்குல்ல, நைட் அப்படியே ஓங்கி அடித்து அந்த காற்று வந்து டான், அந்த டானுடைய கைகள் அடங்கி இப்போ காற்று இல்லாமல் அப்படியே ஃப்ரீயாக இருக்குது, இதுதான் நம்ம போகிறதுக்கு சரியான நேரம், எந்திரிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கு. த விண்ட் லைஸ் அஸ்லீப், இப்போ அந்த காற்று தூங்கிட்டு இருக்கு, எங்கே தூங்குது, அந்த டானுடைய ஆர்ம்ஸில், அது அப்படியே டான் அப்படியே அரவணைச்சு அதை பிடிச்சி வச்சிருக்கு, காற்றடிக்காமல் இருக்குது. ஸோ பகல் இப்போ நம்ம போய் மீன் பிடிக்க வாட்டமான நேரம், வாங்க போகலாம் விடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சக தோழர்கள் அவர் சொல்லி எழுப்புற மாதிரி, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் இருக்குது. கம் லெட் அஸ் கேதர் அவர் நெட்ஸ் ஃப்ரம் த ஷோர் அண்ட் செட் அவர் கட்டமரம்ஸ் ஃப்ரீ டு கேப்சர் த லீப்பிங் வெல்த் ஆஃப் த டைட் ஃபார் வி ஆர் த கிங்ஸ் ஆஃப் த சீ. இப்போ அது சொல்கிறார், சீக்கிரம் வாங்க, இந்த வலையெல்லாம் எடுங்க, இந்த கடற்கரை வரமாக வலையெல்லாம் போட்டு வச்சிருக்கோம், எல்லாத்தையும் எடுங்க, கட்டுமரங்கள் எடுங்க, இந்த படகெல்லாம் எடுங்க, வாங்க மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. டு கேப்சர் த லீப்பிங் வெல்த் ஆஃப் த டைட் ஃபார் வி ஆர் த கிங்ஸ் ஆஃப் த சீ. எதை பிடிக்கிறதுக்கு, இந்த வெல்த் ஆஃப் த டைட், லீப்பிங் வெல்த் ஆஃப் த டைடுங்கிறது இது எதை ரெஃபர் பண்ணுறது, இந்த வித்தியாசமான மீன்கள், கடலில் இருக்கிற மீன்கள், அதெல்லாம் பிடிக்க போவோம் வாங்க, நம்ம யார், கடலுடைய ராஜா, அதை மனசில் வச்சுக்கோங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மோட்டிவேட் பண்ணி கூப்பிடுற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக இருக்குது. தென் செகண்ட் ஸ்டான்ஸா, நோ லாங்கர் டிலே லெட் அஸ் ஹாஸ்டன் அவே இன் த ட்ராக் ஆஃப் த சீகல்ஸ் கால். சீகல்னால் வந்து கடல் புறா. இந்த கடல் புறா அப்படியே சத்தம் கொடுத்துட்டு பறக்கும், அதோட சத்தத்தை ஃபாலோ பண்ணி நம்ம வேகமாக போகலாம், இனி வந்து ஸ்லோலாம் இல்லை, ஸ்பீடாக போவாங்க, அவசரப்பட்டு வேகமாக போகலாம், மீனை பிடிச்சே ஆகணும், வாங்க போகலான்னு சொல்லிட்டு டிலே பண்ணாதீங்க, வேகமாக வாங்கன்னு சொல்கிறாரு. த சீ இஸ் அவர் மதர், த கிளவுட் இஸ் அவர் பிரதர், த வேவ்ஸ் ஆர் அவர் காம்ரேட்ஸ் ஆல். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸோட எண்ணில் வந்து நம்ம தான் கடல் ராஜான்னு சொல்லி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொன்னார். இப்போ சொல்கிறாரு, இந்த கடல் வந்து நம்மளுடைய தாய் மாதிரி, இந்த மேகங்கள்லாம் நம்முடைய பிரதர், தென் இந்த அலைகள்லாம் நம்முடைய காம்ரேட்ஸ், எல்லாமே எல்லாத்துக்கூடயும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லைன் மூலமாக சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்படி அவங்க வாழ்கிறாங்க, இதோட ஒன்றி வாழ்கிறாங்க, இயற்கையோட ஒன்றி வாழ்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த லைன் மூலமாக சரோஜினி நாயுடு கன்வே பண்ணுறாங்க. வாட் தோ வி டாஸ் at the fall of the sun where the hand of the sea god drives, he who holds the storm by the hair will hide in his breast our lives. இப்போ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கடலுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ எது வேணால் நடக்கலாம், திடீர்னு புயல் வரலாம், ஏன்னா அங்கேயே இருந்துன்னு மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க, அப்போ எந்த ஆபத்தும் வரலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீ காட் நமக்கு என்ன தான் ஆபத்து வந்தாலும் அப்படி ஒன்றும் நம்மளை அவர் கைவிட்டுற மாட்டார், அப்படி ஒரு நூலிலையில் நம்மளை தப்பிக்க வச்சு அப்படியே நம்மளை அரவணைச்சு அவர் பார்த்துக்குவார், அவர் தோணை இருக்க அந்த கடவுள் இருக்கார், சீ காட் இருக்கார், அவர் நம்மளை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாரா, அவர் நம்மளை அரவணைச்சு பார்த்துக்குவார், ஸோ பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த செகண்ட் ஸ்டான்ஸா எண்ட் ஆகுது. தென் தேர்ட் ஸ்டான்ஸா, ஸ்வீட் இஸ் த ஷேட் ஆஃப் த கோகோனட் கிளேட் அண்ட் த சென்ட் ஆஃப் த மேங்கோ க்ரோவ். எது இனிமையான ஒன்று, ஸ்வீட் இஸ் த ஷேட் ஆஃப் த கோகோனட் கிளேட், நல்ல ஒரு அழகான தென்னந்தோப்பு இருக்குது, அதோடைய நிழலில் போய் உட்காந்து த சென்ட் ஆஃப் த மேங்கோ க்ரோவ்,
இந்த பக்கத்தில் அப்படி ஒரு மாந்தோப்பு இருக்குது, அந்த மாம்பழங்கள்லாம் அழகாக காய்ச்சி தொங்குது, அதோடைய வாசம் அடிக்கும். இது ரெண்டும் தான் இனிமையான ஒரு விஷயம். அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும். அந்த நிழலில் உட்காந்துக்கிட்டு அந்த வாசத்தை அப்படியே நுகரும்போது அவ்வளோ இனிமையாக இருக்கும். அதான் ஸ்வீட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 2 லைனில். அண்ட் ஸ்வீட் ஆர் த சாண்ட்ஸ் அட் த ஃபுல்லோ த மூன் வித் த சவுண்ட் ஆஃப் த வாய்ஸஸ் வி லவ். நல்ல முழு நிலவு இருக்குது, நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கோம், ஒரு மணற்பரப்பில் அழகாக உட்காந்துருக்கோம், அவங்க வாய்ஸை கேட்குறோம், நமக்கு பிடிச்சவங்க நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் ஒரு இனிமையான விஷயம் அப்படின்னு சொல்லி 2 விதமான ஸ்வீட்டான விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டான்ஸால். பட் ஸ்வீட்டர் ஓ பிரதர்ஸ் த கிஸ் ஆஃப் த ஸ்ப்ரே அண்ட் த டான்ஸ் ஆஃப் த வைல்டு ஃபோம்ஸ் க்ளீ. இவர் ஒரு ஃபிஷர்மேன் இல்லையா? ஸோ எப்படி சொல்கிறார் பாருங்க, இதெல்லாம் இனிமையான விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. நல்லா அழகாக அந்த தென்னந்தோப்பில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த வாசம் வர்றதும், நமக்கு பிடிச்சவங்க கையை பிடிச்சி உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்கிறதும், இதெல்லாம் இனிமையானது தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விடவும் இனிமையான ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு இந்த கடல் அலை அப்படியே அடித்து அப்படியே அந்த தெரிக்கும் தெரியுமா? அப்படி நம்ம அலையில் போய் விளையாட போகிறோம் அப்படின்னா பெரிய அலை ஒன்று அடிச்சது அப்படின்னா அப்படியே தண்ணி மேலே தெரிக்கும். அந்த ஸ்ப்ரே, அந்த தண்ணி தெரிக்கிறது ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி, அந்த கடல் மாதிரி நமக்கு ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி அந்த தெரிக்கிற அந்த ஸ்ப்ரே, அதுவும் அந்த டான்ஸ் ஆஃப் த வைல்டு ஃபோம்ஸ் க்ளீ அப்படின்னு நுரத்ததும் அந்த அலை அடிக்குமே, அதை பார்க்குறது தான் நமக்கு ஸ்வீட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை காட்டிலும் இதுதான் நமக்கு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அந்த சக தோழர்களுக்கு அவர் சொல்கிறாரு. The last 2 lines, Row brothers rowed to the edge of the verge where the low sky mates with the sea. இப்போ வாங்க அப்படியே நல்லா படகு ஓட்டுங்க, வேகமாக வாங்க. டு த எட்ஜ் ஆஃப் தி verge where the low sky mates with the sea. அடிவானம். நம்ம இங்கேருந்து இப்படி கடல் கரையிலேருந்து பார்க்கோம் அப்படின்னா அந்த அடிவானத்தில் அந்த கடல் போய் சேர்ந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் போயிட்டே இருந்தால் அது எல்லை இல்லாத கடலுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே அந்த அடிவானத்தில் போய் சேர்கிற மாதிரி தானே இருக்கும். அந்த அடிவானத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். இந்த கடலும் அடிவானமும் தொடரத்தை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பயணத்துக்கு முடிவே கிடையாது, போயிட்டே இருப்போம், வாங்க அதை நோக்கி போயிட்டே இருப்போம், அதுக்கு ஒரு டெஸ்டினேஷன் உண்டு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஆர்வம் மோட்டிவேட் பண்ணி கூப்பிடுற மாதிரி, ஒரு ஸ்பீக்கர் கூப்பிடுற மாதிரி, அவங்களுடைய ஒரு தலைவர் கூப்பிடுற மாதிரி இந்த போயமை தன்னுடைய கலர்ஃபுல் இமேஜரிஸ் லாங்குவேஜஸ்லாம் அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க சரோஜினி நாயுடு. ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கனெக்ஷன் வித் நேச்சர், லைஃப்ஸ் ஆஃப் ஃபிஷர்மென், ஃப்ரீடம், தென் அட்வென்ச்சர், இதெல்லாம் இந்த போயமுடைய தீம்ஸாக சொல்லலாம்.